மரவள்ளிக்கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபியோடு வந்திருக்கேன். நீங்களும் மரவள்ளிக்கிழங்கு வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு மரவள்ளிக்கிழங்கு வாங்கி தோல்லாம் நல்லா நீக்கிட்டு இந்த மாதிரி சீவி தனியாக வச்சுக்கோங்க. சீவினதை நல்ல ஒரு வெள்ளை துணியை வச்சு நல்லா தண்ணி போகிற வரைக்கும் நல்லாவே பொழிஞ்சு எடுத்துருங்க. அப்போ தான் அந்த பசப்பசப்பு இல்லாமல் தண்ணி எல்லாமே இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கும். நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு பன்னீர் கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு கிடச்சிரும். பார்க்கவே நல்ல பன்னீர் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் பூவும், உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்பில் நாட்டு சர்க்கரையும் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் கொஞ்சம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ட்ரையாக இந்த மாதிரி சூப்பராக கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஒரு வாழை இலையை வச்சு இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி ஒரு நாட் போட்டு வச்சு ஆவியில் ஒரு 10 to 15 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா சூப்பரான ஸ்வீட் நம்மளுக்கு கிடச்சிருங்க. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் செஞ்ச மாதிரியே இல்லை. இந்த மாதிரி வீடியோஸுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.